ஒத்தையில் இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆண்டி. எங்க இந்த ராணியோ அவளுவ கூட்டாளியாலோ வருவாளுவ, ஏதாவது கதை கிடைக்கும்னு பார்த்தா ஒருத்தையும் காணலையே. எல்லாம் உள்ளதாக கிடக்காளுவ போல இருக்கு, ஒரு அடக்கமும் இல்லை. அதுதான் அந்தால கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போமேனு உட்காந்தேன். இதான் நீ வந்திருக்கேன். அட அக்கா, விஷயம் கேள்விப்பட்டியாலா? என்னது டி? ஆனால் உங்ககிட்ட சொல்ல தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏமாட்டி நான் என்ன பண்ணினேன்? ஆமாம், அந்த கீதா உங்கள்கிட்ட என்னமோ சொல்லி அங்கே நின்று பேசுகிற அந்த ஐசு பிள்ளை அந்த பயலோட்ட இங்கே அது இதுன்னு என்னென்னமோ சொல்லியிருக்கா. நீங்கள் அதை அந்த கோகிலா கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. அவள் போய் ராணிகிட்ட சொல்லி ராணி உங்கள் மருமவளுக்கு ஃபோனை பட்டு அந்த உங்கள் மருமவை அந்த கீதாவை என்ன பாடுபடுத்தணும்னு தெரியும்ல? ஐயா அது வாட்டி, நான் பெருசாக ஒன்றும் சொல்லலட்டி. அவள் சொன்னதை தான் நான் சொன்னேன். ஆனால் அது இவ்வளோ என்னென்னமோ பேசி அதை பெருசாக்கி விட்டுட்டாளுவ. ஆமாம், நீங்கள் ஏன் சொல்கிறிய? சொன்னால் ஏதாவது கேட்டியெல்லாம் மனசோட வச்சுக்கிற வேண்டியது தானே, எதுக்கு வெளியே சொல்கிறிய? சரி சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான். இங்கே பாருங்கள், உங்களை நம்பி தான் நானே சொல்லியேன். ஏதோ காலையில் அந்த கோயில் பக்கம் போனதுனால எனக்கு இது தெரிஞ்சுது, அந்த அதை சொல்லியேன். அட சொல்லி தோலமா என்னதுன்னு. அட இந்த ஐசு பிள்ளை இருக்கால்ல, அவளுக்கு ஒரு சம்மந்தம் பார்த்தாவில்லே. ஆமாம், அது கூட என்னமோ அவளுக்கு இப்போ யாரும் சரியில்லை, கல்யாணம் இப்போ பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டாவன்னு சொன்னாவளே. ஆமாம், ஆனால் அது ஜாதகம் சரியில்லாமலாம் நிறுத்தலை. அந்த பிள்ளை வேறு பையன்கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்கு போல். அதான் ஒரு கடைசியாக அந்த பையனுக்கே பேசி முடிச்சிடலான்னு சொல்லி இவங்கள்ட்ட ஏதோ ஒரு கதையை சொல்லி நிறுத்தியிருக்காவ. என்னடி சொல்லியா? அட ஆமாக்கா, அந்த கீதா சொன்னதெல்லாம் உண்மைதான் போல் இருக்கு. அந்த பையனுக்கு பேசி முடிக்க தான் இன்றைக்கி கோயிலுக்கு பூ வைக்க வர சொல்லியிருக்காவ. என்னது பூ வைக்க வர சொல்லியிருந்தாங்களா? வெளியே ஒரு அடக்கமும் இல்லாமல் இருந்ததேட்டி. பாரு என்னென்னமோ நடக்கு இந்த ஊருக்குள்ளே. ஆமாம், அங்கன்னு ஒரு கதையை கேட்டியாலா? அந்த பையலுக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியுமா? அட சொன்னதனட்டி எனக்கு தெரியும். நிர்மலாக்கா வீட்டுக்காரவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அது ஓடி போச்சுல்ல. ஆமாம், அவளுக்கு என்ன இப்போ? அவங்க தான் அது, அவங்க மவன் தான் இவன். என்னடி இது, என்னென்னமோ நடக்குது இங்க. ஆமாம், கேட்ட உங்களுக்கே இப்படி இருக்குன்னா நல்லா நேரில் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன கூப்பிட்டுக்க வேண்டியது தானட்டி அப்பயே? ஆமாம் கூப்பிடியாவ. என்னமோ இன்றைக்கி காலையிலேருந்து கோயிலில் பாட்டு ஓடிட்டு நடந்தது. சரி ஏதோ நல்ல நாளாக இருக்கும் போல இருக்குது, நமக்கு தான் ஒன்றும் தெரியலை. போய் சாமியாவது கும்பிட்டு வருவோன்னு காலையில் கிளம்பி போனால் அங்கே இந்த கூத்து நடக்கு. அப்போ பூ வைப்பெல்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நிச்சயதாம்பலமும் கல்யாணமும் தானா? அட என்னக்கா நீங்கள், அந்த அண்ணையை அவங்க தங்கச்சியை பார்த்தோன்னே இந்த கல்யாணம் நடக்காது, பிள்ளைய கூப்பிட்டு வா போவோம் நிர்மலான்னு கத்திட்டு இருந்தார். அப்பயும் அவங்க தங்கச்சி விடலை, காலில் விழுந்துட்டு. காலில் விழுந்து இந்த அண்ணன் மனசு இறங்காமல் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னா பார்த்துக்கங்களேன். வெளியே எதுக்கிட்டு இந்த வியாசம்? அதான் தங்கச்சி ஓடி போன தங்கச்சியை சேர்த்துக்கிடணும்னு முடிவு பண்ணி தானே அந்த பையன்ட்டு வியாசம் விட்ருக்காவ. வேறு கல்யாணத்தை முடிச்சே கேண்டியது தானே. எதுக்கு ஊர் முன்னாடி பெருமை காட்டிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் செஞ்சுட்டு எடுக்கணும்னு சொல்லு. அதுதான்க்கா, ஊர் அவ்வளவும் தெரிஞ்சு போச்சு. வேறு இதுக்கு மேலே என்னத்துக்கு இப்படியும் மழுப்பிட்டு எடுக்கணும்? உண்மையை பானையை மட்டும் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு அவங்க தங்கச்சி மாவடைக்கே கட்டி வைக்க வேண்டியது தானே. அவனும் ஒன்றும் லேசுப்பட்டவும் இல்லை போல இருக்குது. அதெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ்லாம் பண்ணியானா. ஆமாம், வசதியான இடமா இருக்கவும் தானே இவங்க பூ வைக்கலாம் வர சொல்லியிருக்காவ. வேறு அவங்க யார் என்னன்னு தெரியாமலாம் பூ வைக்க வர சொல்லியிருப்பாவ. அதுதான்க்கா, அம்மா பாட்ட பேசாமையாக பூ வைக்க வர சொல்லியிருப்பாவ. எல்லாம் நடிவு தான், வெளியே ஊருக்காண்டி நடந்துக்கிறது. அம்மா, ஏன் மருமவ கூட எதுவும் சொல்லலடியான்ட்டு? அட உங்கள் மருமவளா? அவங்களும் அவங்க கூட்டாளிகளும் சேர்ந்து சாப்பாட்டு கிடைக்குமா கிடைக்காது, அங்கே இருக்கிற தட்டு வரிசையை யாரும் தூக்கிட்டு போவான்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாளுவ. வேறு அவள் எப்படி இதெல்லாம் கவனிச்சிருப்பா? அதுவும் கரெக்டு தான். என் மருமவோ ஒரு சோத்து மாடு, அங்கே கிடந்ததெல்லாம் கொண்டு வந்து தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் சோறுன்னு சொல்லி போட்டுட்டு கிடக்கா. இன்னும் ஒரு வாரத்துக்கு அதை தான் ஓட்டுவா போல இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் இன்றைக்கி விருது தான் போல இருக்குது. சரி, அப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு படிக்க நேரமாகுது. ஏக்கா, வேறு அப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லி இந்த கதையை போய் யார்ட்டையும் சொல்லிட்டு நடக்காதியே. வேறு ஊர் ஃபுல்லாக 1ன்னா 9ன்னு சொல்லி கதையை அடித்து அது யார் சொன்னால் யார் சொன்னான்னு பிரச்சனையாக போய்ட்டுருக்கோம் பார்த்துக்குங்க. நான் எதுக்கடி சொல்ல போகிறேன், எனக்கு வேறு வேலை இல்லையா? சரி நான் வாரேன். எப்போ வந்தானுவான்னு தெரியலையே, கேட்டிருப்பானுவளோ. இந்த கிளவியும் சொல்லலை பற்றியா? அது ஒரு குருட்டு கிளவி, கண்ணு தெரிஞ்சாலும் தெரியலன்ற மாதிரியே உட்காந்துட்டு நடக்கும். சரி, நம்ம எதையும் கண்டுக்கிறாத மாதிரியே போயிடுவோம். சை, ஊரில் அவ்வளவோ இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்கோங்க போல இருக்கு. இல்லைவா, வீட்டுக்கு போவோம் நேரமாயிட்டு. அட யாருப்பா நீங்கள்? நாங்கள் போலீஸு. போலீஸா? ஐயா வாங்க, எப்போனாவது ரவுண்ட்ஸை வந்து போவாங்கய்யா. ஊருக்குள்ளே ஒரே களவாணி பயலுவலாக இருக்கானுவ. அது போதாதுன்னு வீட்டுக்கு நல்லா அங்கே இங்கேன்னு உட்காந்து கதை அடிச்சுட்டு அடுக்குவ. வந்து நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டால் தான் கொஞ்சமாவது இந்த ஊர் அடங்கும். அப்படின்னா உங்களையெல்லாம் தான் தூக்கி உள்ளே போடணும். ஐயா நான் என்ன பண்ணினேன்? நீங்களும் அந்த ஊருக்குள்ளே உட்காந்து கதை தான் அடிச்சிட்டு இருக்கியா?
அதான் உங்களையெல்லாம் தூக்கி உள்ளே போடணும்னு சொல்லியே. ஐயா நான் கதையெல்லாம் அடிக்கலையா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காற்று வரலையேன்னு காற்று வாங்கலான்ட்டு வந்தேன். இந்த இப்போ ஓடிடுவேன். போங்க முதல்ல. இருக்கிற கோவத்துக்கு தூக்கி உள்ளே போட்டாலும் போட்டுருவேன். சே, நேற்று நாள்லாம் இங்கே என்ன சந்தோஷமாக இருந்தது என்ன பிரேமா? ஆமாம் பத்தியலாக்கா, ஒரு நாளில் எப்படி மாறிட்டு சூழ்நிலையே. நமக்கே இது இப்படி ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஐஸ் பிள்ளையை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க்கா. நிர்மலாக்கா, ஐஸ்வர்யா என்ன செய்யா? ஏதாவது சாப்பிட்டாலாம் இல்லையா? இல்லைம்மாக்கா, அவள் எங்கே வெளியவே வரல, அந்த ரூமே கெதின்னு கிடக்கா. குரல் கொடுத்தாலும் திரும்ப பேசவே மாட்டேக்கா. நம்மளா உள்ளே போனாலும் அமைதியாக இருக்கா, வெளியே கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் திரும்ப உள்ளே ஓடிறியா. சாப்பிடவே மாட்டேக்காம்மா, வந்ததுலேருந்து அழுதுகிட்டே கிடக்கா. ஒரு வார்த்தை வாயை திறந்து பேச மாட்டேக்கா. சின்ன பிள்ளை இல்லை நிர்மலா, நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேற அந்த பிள்ளை அவ்வளோ ஆசையாக ரெடியாகி நின்னா, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருவாங்க. ஏக்கா, அப்படி என்னதாக்கா பிரச்சனை உங்கள் வீட்டுக்காரவிகளுக்கும் அவங்க தங்கச்சிக்கும்? என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் தெரியாதுமாக்கா. என் வீட்டுக்காரவையும் என்கிட்ட சொன்னது இது மட்டும்தான். எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா, அவள் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அவள் எப்போ இந்த வாசப்படி தாண்டி போனாலும் அப்போமே அவள் செத்துட்டா நான் முடிவு பண்ணிட்டேன். வேற இதுக்கு மேலே அதை பற்றி நீ எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டாவ. அதுவும் இல்லாமல் இவங்கள அப்பாவும் அந்த பிள்ளையை நினச்சி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளவே அடைஞ்சு கிடந்து அந்த மன உடைச்சல்லையே மனுஷன் ஒன்றுக்கும் இல்லாமல் ஆகி உடம்பு முடியாமல் அந்தால போய் சேர்ந்துட்டாரு. அந்த கோவத்திலேயே இருக்கார் இந்த மனுஷன் இன்னும். அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு தேடுடா, பேசுவோம், எப்படி இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி. வேற அவங்களையும் சத்தம் போட்டுகிட்டே அடப்பாரு, அவளை பற்றி பேசாதியான்னு சொல்லி. அதனால அவங்களும் போய் சேர்ந்துட்டாவ. ஆனால் இவருக்கு இன்னும் இந்த கோவம் மட்டும் குறையே இல்லை. இருந்தாலும் அண்ணனுக்கு இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாதுக்கா. ஏன் என்ன பிரச்சனை? இப்போது ஊரில் உலகத்தில் நடக்காததான் நடந்து போயிட்டு, அதுவும் இல்லாமல் அது நடந்து முடிஞ்சே 25 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு, 28 நம்ம சொல்லியாவ. இவ்வளோ நாளுக்கும் அவர் மறக்காமல் இருந்தால் வேறு என்னக்கா செய்ய முடியும்? அவங்க கோவம் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்க நியாயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பிள்ளையை கட்டிக்கிறதுக்காண்டி அவங்க இவங்க வீட்டில் பொண்ணு கேட்டாங்க. இவங்களும் பொண்ணு கொடுக்க, ஒரு வேலையும் நானே போட்டு தாரேன், பார்த்துக்கிட்டு ஒரு வீடு பிடிச்சி கொடுக்க, கௌரவமாக இருந்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காவ. அதை கேட்காம இவங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டாவில்ல. எதுக்கு போனாவன்னு எங்களுக்கு எப்படியா தெரியும்? எங்கள்கிட்ட வந்து கேட்குறிய? அட உங்ககிட்ட ஒன்றும் கேட்கலாமா? நான் ஏன் அந்த பிள்ளை அப்படி பண்ணிச்சோன்னு தான் பார்த்துட்டு நடந்தேன். என்னமோ என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரிலக்கா. சும்மையே அவளை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக பேசியாவ. வேற இப்போ இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சதுன்னு வேற எனக்கு தெரியலை. அதை நினச்சா ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாவ லட்சுமி. நம்ம கோயிலில் வச்சு தானே பார்த்தோம். வேற எதனா கேட்டால் கூட அன்னதானம் போடியதுக்கு போகணும்னு சொல்லி சமாளிச்சிருவோம். நம்ம தான் பூ வைக்க வர சொன்னது யார்ட்டையுமே சொல்லலையே. அதெல்லாம் வெளியே அவ்வளோ தெரிஞ்சிருக்காது யாருக்கும். ஆனால் நிர்மலாக்கா, அடுத்த வாட்டி ஏதாவது உங்கள் வீட்டில் விசேஷம் வச்சியல்னா இந்த லட்சுவை சமைக்க கூப்பிடாதீங்க. ஏன் மட்டும் அப்படி சொல்லியா? ஆமாம், என்ன நல்லா சமைச்சிட்டியே. ஒரு உப்பு இல்லை உரப்பு இல்லை, சோறு வாயில் வைக்க ஆகலை. ஆமாம், இவகிட்ட கொடுத்தா அப்படியே கிழிச்சு தள்ளிடுவா. ஏன் மக்களே அப்படி சொல்லியே? அக்கா எல்லாமே நல்லா தான் செஞ்சிருந்தாவ. என்னமோ நீங்கள் இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ என்னவோ. ஆனால் எனக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கலப்பா. என்கிட்ட கொடுத்துருந்தானே நானே நல்லா சமைச்சு கொடுத்துருப்பேன். என்ன நம்ம லட்சம் ஏதோ ஒரு நாள் காசு பார்க்கட்டுமேன்ட்டு விட்டுட்டேன். அந்த காசை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருந்தா நானே உங்களுக்கு என்ன அழகாக சமைச்சு கொடுத்துருப்பேன் தெரியுமா? இப்போ மட்டும் எதுக்கிட்டே உட்காந்து கிடக்க? போய் செய்ய வேண்டியது தானே, வடித்து கொட்ட வேண்டியது தானேங்க. ஆனால் இதுக்கு எதுக்குங்க எப்போ பார்த்தாலும் எந்திரிச்சு நின்று கத்திட்டு அடக்கியா? ஏன் ஹைட் எதுவும் பத்தலையோ? நிர்மலா, நான் கிளம்பியாம்மா. இவ்வளவு கூட போராடுறதுக்கு எனக்கு தெம்பில்லம்மா. யார் வசந்தி இப்படி செய்யா? ஏக்கா நீங்கள் உட்காருங்கக்கா. ஏப்பா ஏன் இடுப்பை உடச்சு விட்டாலே? ஒளிஞ்சு போ அந்தால. ஏட்டி நீ எதுக்கிட்டு இப்போ அவளை அப்படி சமண்டுன? நானும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்கிறது. சரி ஏதோ படுத்து கிடக்கா, கடக்கட்டுன்னு விட்டு வச்சா அவள் இஷ்டத்துக்கு உருண்டுட்டடக்கா. ஏம்மா பொம்பளையலாமா நீங்கள்? ஏன் தான் இப்படி இருக்கியாலோ தரலாமா? உங்களுமே மாமியாருக்கெல்லாம் கோயிலை கட்டி கும்பிடணும். உங்கள் வேலை இன்னும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளார. அங்கே பாரு, அது அப்படியே பொழந்த மினிக்கா கிடக்கா அம்பான்னு. ஏக்கா என்னால் முடியலைக்கா. ஒரு எத்துனா கொஞ்சம் கூட என்னால் செய்ய முடியலைக்கா. என்னைய யாராவது தூக்கி ஓரமாக உட்கார வைங்கக்கா. அவள் அங்கேயே கிடந்து சாவிட்டு விடுங்கக்கா கொஞ்ச நேரம். என்ன கோல்புட்டி, நீ இப்போ கால் மேலே உட்காந்துட்டு கிடக்க? என்னைய பார்த்தா என்ன சோஃபா மாதிரியா இருக்குது உங்களுவே எல்லாருக்கும்? நானே குச்சி கணக்காக கிடக்க, ஒருத்தி மத்தி ஒருத்தி மேலேயே விழுந்துட்டு கிடக்காள்வ. நகர்ந்து போமா அந்தால. இங்கே பார்த்து பிரியமா, சும்மா இந்த கோலை முட்டி அது இதுன்னு சொல்லி வேலைலாம் வச்சுக்கிட அதை சொல்லிவிட்டேன். குச்சி கணக்காக கிடக்கால குச்சி. நல்ல பனைமரத்தில் பாதி வளர்ந்துக்கிட்டு காலை அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நீ விளக்கி வச்சுட்டு இருந்தா வேற யார் என்ன செய்ய முடியும்? நீ காலை அடிக்கி வை, அதுக்கு பிறகு என்கிட்ட சொல்லுவேன்.
ஆனா நீங்கெல்லாம் மனுஷ பிறவியலே இல்லை. இங்க ஒரு குடும்பம் என்னன்னு வேதனையில கிடக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு சேட்டை பண்ணிட்டு அடக்கியல்ல. ஐயோக்கா, நான் என்னக்கா பண்ணுனேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே வந்து உட்காந்துட்டு அடந்தேன். என்னாச்சு, என்ன செய்ய முடியும், எப்படி அந்த பிள்ளையை அந்த பையன் கூட சேர்த்து வைக்க முடியும்னு கேட்டுட்டு அடக்கேன். இவளும் 2 பேரும் மாற்றி மாற்றி, ஒருத்தி சோத்துக்கு சண்டை போட்டுட்டு வரா, இன்னொருத்தி என்னமோ மெத்த நினச்சிக்கிட்டு அவள் இஷ்டத்துக்கு உருண்டுட்டு வரா. வேற கோவம் வருமா வராதா? சரி, என்னனையோ போய் தொலைங்க. நிர்மலா, நீ போய் படுமா. காலையில் எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிடலாம். பிள்ளை ஏதாவது சாப்பிடியாலாம் பாரு. இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் விட்டுடு, நாளைக்கு பொறுமையாக காலையில் உட்காந்து சமாதானப்படுத்தி கொடுத்துக்குருவோம். சரிங்க லட்சுமி அக்கா. இது நிர்மலா. என்ன செல்வி? நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க்கா. ஏன் செல்வி, இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல? இந்த நிலையில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லியே. இல்லைக்கா, மவனுக்கு ஒரே காய்ச்சல் அடிக்கான். வேற அவங்களுக்கு சோறு வாங்கி போட கூட அங்கே ஆள் இல்லை. எல்லாம் வெறும் ஹோட்டலில் வாங்கி தின்னுட்டு அடக்குவேன். அதான் கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு உடம்பு சரி பண்ணிவிட்டு வேணா அவனையும் கையோட கூட்டிட்டு வரேன். உடம்பு சரியில்லையா? என்னம்மாக்கா ஆயிட்டு? என்னன்னு ஒன்றும் சரியாக தெரியலக்கா. அவனை கேட்டால் காய்ச்சல் அடிக்கி சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லியா. அதான் அவர்கிட்ட கேட்க அவர் என்ன சொல்லியாருன்னா, அவனுக்கு ஒரே காய்ச்சல், சளி, இருமல் இருக்குது. எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துட்டு அடக்கான். ஒரு இதுவும் இல்லை உடம்புக்குள்ளே. அப்படியே சுருண்டு சுருண்டு விழுந்துட்டு அடக்கா. கொஞ்சம் கிளம்பி வான்னு சொல்லியாரு. ஐயோ, என்னம்மாக்கா சொல்லியா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டிகிட்டு போனாரா இல்லையாம்மா? கூட்டிகிட்டு போனாரா? அங்கே போய் ஊசி போட்டுட்டு வந்து ஒன்றும் சரியில்லை போல இருக்குது. வேற திங்கிற சாப்பாடு எதுவும் சத்தானதாக கிடைக்கல போல. ஹோட்டலில் வாங்கி திங்கியது என்ன சத்து கிடைக்கும்? அதான் ஒன்றும் சரியாகாமல் இருக்குது, நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவனுக்கு 2 நாளாகவே காய்ச்சல் இருக்கான். காலையிலேருந்து ஆனால் ஒரே வாமிட் எடுத்துகிட்டு அது சுருண்டு சுருண்டு விழுந்துட்டு அடக்கான்னு சொல்லியாரு. அதான் போய் பார்க்கேன். சரி மக்களே, அப்படி காலையில் எழுந்திரிச்சு வரசா கிளம்பு. போய் பிள்ளையை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடி. இவளை இப்படி ஒத்தையில் விட்டுட்டு வர முடியாதுமாக்கா. இல்லைன்னா நானும் கூடயே வந்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நான் போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் அடிக்கேன். சரி சரி, அப்போ நீ போய் சீக்கிரம் தூங்கு போ. அப்போ தான் காலையில் பஸ்ஸுக்கு வேறசா போக முடியும். இல்லை, பஸ்ஸு போனால் லேட் ஆயிரும்ல. வேணா இவங்களை கூட்டிகிட்டு போய் காரில் விட சொல்லியே. அதெல்லாம் அவசியம் இருக்காதுக்கா. காலையில் ஒரு பஸ் ஒன்று வரும்ல 7 மணிக்கானும், அந்த பஸ்ஸுக்கு நான் போய்க்கிட்டேன். அதில் போனனாலே சீக்கிரம் போயிடுவேன். ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். பஸ்ஸில் போனால் ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது. நான் போயிடுவேன்க்கா. போயிட்டு உனக்கு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் அடிக்கேன். சரி மக்களே, அப்போ நீ போய் தூங்கு போ, நான் இந்த வாரேன். சரிக்கா. லட்சுமி அக்கா, வசந்தி, நிர்மலா, உஷா எல்லாருக்கும் போயிட்டு வரேம்மா. எதுவும் சரியாக பேசிக்கிட்டு நினச்சிடாதிய. கொஞ்சம் மனசு சரியில்லை. அதான் அடுத்த வாட்டி வரும்போது நல்லா பேசி எடுத்து இருக்கேன். என்னம்மா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நீங்கள் பார்த்தா போய் பிள்ளைய பாருங்கள். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணுங்கள். ஆமாம் செல்வி, நீ போய் பிள்ளைய பாரு. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணு. சரிக்கா. சரி, பார்த்து போயிட்டு வாங்கக்கா. சரிம்மா. உஷா வாரேம்மா. சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி நிர்மலா, அப்போ நானும் கிளம்பியம்மா. சரிங்கக்கா, நானும் கிளம்ப தான் போகிறேன். அப்போ என்ன அவ்வளோ வரும் கிளம்பணுமா இப்போ? ஆமாம் மக்களே, வீடு போய் சேருங்க ஒழுங்கா. வேற உங்கள் மாமியார் திட்டிட்டு எடுப்பாங்க. போயிட்டு காலையில் வாங்க நம்மக்கா. அதெல்லாம் காலையில் வந்துடுவேங்க்கா. நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் போய் கொஞ்சம் நேரமாவது தூங்குங்க. யாரும் ஒன்றும் சாப்பிட கூட இல்லை. பாலையாவது காய்ச்சி குடிச்சிட்டு தூங்குங்க எல்லாரும் கொஞ்சம். ஆமாங்க்கா, இதையே யோசிச்சுட்டு நடக்காதியே. கொஞ்சமாவது மறந்ததுலேருந்து வெளியே வர வழியை பாருங்கள். அப்போ தான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். போய் தூங்குற வழியை பாருங்கள் எல்லாம். ஏக்கா, என்னைய யாராவது கொண்டு போய் எங்கள் வீட்டில் சேர்த்துருங்களேன். என்னால் நடக்கவே முடியலக்கா, ப்ளீஸ். ஏலே, இப்படி நடந்ததையே நினச்சிட்டு நடந்தா எப்படிலாம் சரியாகும்? அதை நினச்சி சோகமாக இருந்துக்கிட்டு சோகமாக பாட்டு கேட்டுட்டும் நடந்தா சரியாயிருமா? வேற என்னலே செய்ய சொல்லிய? 2 பேர் வீட்லேயும் சமாதானப்படுத்தியாச்சு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே கல்யாண வேலையை பார்த்துட்டு அவ கூட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி கனவோடு இருந்தேன். அதே மாதிரி தான் அவளும் இருந்தா. கடைசியில் இப்படி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாவலே. இவங்க எல்லாம் எப்பயோ நடந்த சண்டைக்கு இப்போ எங்களை பிரித்து வைக்கிறது நியாயமா? நீயே சொல்லு. சரி, அவங்கள நம்ம பேசி சரி பண்ணிக்கிடலாம் விடு. அதுக்கு இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருந்தா சரியாயிருமா? அடுத்து என்ன செய்யறதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் எங்களை அவள்கிட்ட பேசவே இல்லை. இன்னும் நானும் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேக்கா. மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறான். வேற இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடித்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அதனால தான் கிளம்பி வந்தேன். போய் வீட்டுக்கிட்ட நின்றுட்டு ஹாரன் அடிச்சுட்டு இருந்தால் வெளியே வந்து எட்டி பார்த்தான். அதுக்குள்ளே அவங்க வீட்டில் கூப்பிட்டுட்டாவன்னு உள்ளே போயிட்டான். நானும் நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். இருந்தால சரி, என்னால் எதுவும் திரும்ப பிரச்சனை வந்துடக்கூடாது அங்கன்னு சொல்லி. அட என்னல சொல்லியா? வீட்டுக்கிட்ட போய் நின்னியா? போய் எங்கேயாவது நின்று அடிக்கடி வாங்கி தொலைக்காதலே. ஒழுங்காக இருந்துக்க சொல்லிட்டேன். வேற என்னலே பண்ணுவேன் நான்? எல்லா பக்கமும் எனக்கு எல்லா வழியும் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என்ன செய்யனே தெரியல எனக்கு இப்போ. இல்லை, ஐஸ்வர்யா வரா. இல்லை, நீயும் சும்மா விளையாடிட்டு அடுக்காதலே. அடக்கிருக்கப்பா. இல்லை, அவள் உண்மையாகவே வாரா. சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறம் வாரேன். அவள் வந்ததும் பேசிட்டு அவளை பத்திரமா வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீ வா. நான் அங்கே அந்த தெருமுக்கில் நிற்கேன். யாராவது வந்தாங்கன்னா உனக்கு ஃபோன் அடிக்கேன். ஐஸ்வர்யா, சுமக்கவா
உனக்கே தானே எழுதி கொடுக்கவா